ஜெர்மனியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வலிந்து நாடு கடத்தல். இலங்கை ரூபாயின் பெறுமதி மீண்டும் பாரிய அளவில் வீழ்ச்சி. அரசாங்கம் பொதுமக்களின் பாதுகாப்பை துச்சமாக மதிக்கிறது. சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. கைப்பற்றப்பட்ட இலங்கை படகில் பெருமளவு ஹெரோயின் மற்றும் ஆயுதங்கள் மீட்பு. வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் 20 ஆண்டுகளாக தனது கல்விப் பணியை சிறப்பாகவும் தனித்துவமாகவும் நடத்தி வருகின்றது. மாணவர்களுக்கான நல்லொழுக்கம், மாணவிகளுக்கான சிறந்த பாதுகாப்பு என பல சிறப்பம்சங்களுடன் வெள்ளவத்தை GIT கல்வி நிறுவனம் திகழ்கிறது. தரம் 1 முதல் உயர்தரம் வரையிலான மாணவர்களுக்கு அனுபவமும் திறமையுமிக்க ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகின்றது. விசேடமாக வரைதல், இசை, எலக்யூஷன், சிங்கள மொழி உட்பட பல பாடநெறிகள் இங்கு கற்பிக்கப்படுகின்றன. கல்வி நிலையில் பின்தங்கிய மாணவர்கள் தொடர்பில் அதிகூடிய கவனம் செலுத்தி ஏனைய மாணவர்களுடன் சமநிலைக்கு கொண்டு செல்லும் பணியை GIT கல்வி நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு 0768770881 07717774432. இந்திய கடற்பிராந்தியத்தில் மாலைதீவுக்கு அருகில் மினிகாய் என்ற பகுதியில் 300 கிலோ ஹெரோயின் மற்றும் ஆயுதங்களுடன் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மீனவ படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த படகில் இருந்த 6 இலங்கையர்கள் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரால் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கேரள கடற்பகுதியில் வைத்தே படகும் படகில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ரவி ஹங்சி என்ற குறித்த மீனவ படகில் இருந்து 300 கிலோ 323 கிராம் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் AK-47 ரக 5 துப்பாக்கிகளும் 9 மில்லிமீட்டர் நீளமான 1000 துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த படகில் இருந்து போலி ஆவணங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கைதான 6 இலங்கை மீனவர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் தொகை ஈரானில் இருந்து கொண்டுவரப்பட்டு குறித்த மீனவ படகில் உள்ளவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கலாம் என இந்திய அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அமெரிக்க டாலர் ஒன்றுக்கான விற்பனை மற்றும் கொள்வனவு பெறுமதியின்படி வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை ரூபாவின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 202 ரூபாய் 4% பதிவாகியுள்ளது. அதன் கொள்வனவு விலை 197 ரூபாய் 62% மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி புள்ளி விவரங்களின்படி வரலாற்றில் முதல் தடவையாக ரூபாயின் விலை 202 ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த 2020 ஏப்ரல் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை நாணயத்தின் விலை 200 ரூபாயாக அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் சில செயற்பாடுகளால் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டுக்கு வேண்டுமென்றே புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அது தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனையாக நான் கருதுகின்றேன். ஆகவே இன்று தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த அரசாங்கமே மக்களின் பாதுகாப்பை துச்சமாக கருதி செயற்பட்டு வருகின்றது. மக்களை அழிப்பதல்ல அரசாங்கத்தின் பொறுப்பு, மாறாக அவர்களை வாழ வைப்பதே அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாக இருக்க முடியும். தரமற்ற எண்ணெயை நாட்டுக்கு கொண்டு வந்த அனைவரும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம் ஜனநாயக ரீதியில் போராட தயார் என்றும் தெரிவித்தார். இந்திய கடற்பிராந்தியத்தில் மாலைதீவுக்கு அருகில் மினிகாய் என்ற பகுதியில் 300 கிலோ ஹெரோயின் மற்றும் ஆயுதங்களுடன் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மீனவ படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த படகில் இருந்த 6 இலங்கையர்கள் இந்திய கடலோர பாதுகாப்பு படையினரால் கடந்த 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கேரள கடற்பகுதியில் வைத்தே படகும் படகில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ரவி ஹங்சி என்ற குறித்த மீனவ படகில் இருந்து 300 கிலோ 323 கிராம் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் AK-47 ரக 5 துப்பாக்கிகளும் 9 மில்லிமீட்டர் நீளமான 1000 துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த படகில் இருந்து போலி ஆவணங்கள் சிலவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கைதான 6 இலங்கை மீனவர்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் தொகை ஈரானில் இருந்து கொண்டுவரப்பட்டு குறித்த மீனவ படகில் உள்ளவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கலாம் என இந்திய அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
சீனாவில் தயாரிக்கப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு விஜயம் செய்தார். பெய்ஜிங் நகரத்திற்கு சுமார் 6 லட்சம் தடுப்பூசிகள் இன்று முற்பகல் ஸ்ரீலங்கன் விமானத்தின் மூலம் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டது. இதனை அடுத்து விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசேட மேடையில் தடுப்பூசிகளை உத்தியோகபூர்வமாக கையேற்கும் நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார். சீன அரசாங்கத்தின் அன்பளிப்பாக கிடைத்துள்ள குறித்த சினோஃபார்ம் தடுப்பூசிகளை கையேற்கும் நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதுவர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, ராஜாங்க அமைச்சர்களான பேராசிரியர் சன்ன ஜெயசுமன மற்றும் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த தடுப்பூசிகளை முதல் கட்டமாக இலங்கையில் வசிக்கும் சீன மக்களுக்காக நாடளாவிய ரீதியாக அமைக்கப்பட்டுள்ள 4 மத்திய நிலையங்களின் ஊடாக அடுத்த வாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டை நகரங்களில் உள்ள மத்திய நிலையங்களின் ஊடாக சீனா நாட்டவர்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட உள்ளன. அரசியல் பின்புலம் அல்லது வேறு அழுத்தங்களின் மூலம் எக்காரணம் கொண்டும் கல்வித்துறைக்கு அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாடு பூராகவும் 4600 அதிபர் வெற்றிடங்கள் உள்ளதாகவும் சரியான நடைமுறையில் இந்த வெற்றிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுப்பதாகவும் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அமைச்சர் தெரிவித்தார். பாடசாலைகளுக்குள் இடம்பெறுகின்ற ஏற்றத்தாழ்வை குறைக்க வேண்டும். அரசியல் அழுத்தங்கள் மூலம் மாணவர்களை பாடசாலைக்குள் உள்வாங்கும் செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும். அத்துடன் கல்வித்துறையின் தரத்திற்காக சரியான வேலை திட்டம் ஒன்று நடைமுறையில் உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள பாரிய கடற்றொழில் மற்றும் நீர் வேளாண்மை அபிவிருத்தியின் ஆரம்பமாக ஓலைத்தொடுவாய் கடல் அட்டை நிலையத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு அமைந்துள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அடுத்த சில ஆண்டுகளில் இம்மாவட்டத்தை நாட்டின் கடற்தொழில் கேந்திர வலயமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மன்னார் ஓலைத்தொடுவாய் கடல் அட்டை இனப்பெருக்க நிலையத்தினை அங்குரார்ப்பணம் செய்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியில் உருவாக்க திட்டமிடப்பட்ட குறித்த துறைமுகம் சிலரின் புரிதலற்ற எதிர்ப்பினால் கைவிடப்பட்டது. ஆனாலும் இம்மாவட்டத்தின் கடற்தொழிலாளர்களது நலன் கருதி தலைமன்னாரில் புதியதொரு ஆழ்கடல் மீன்பிடி துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த துறைமுகத்தை ஆழ்கடல் தொழில்துறையை மேற்கொள்பவர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கான விசேட பயிற்சிகளையும், குறிப்பாக அரேபிய கடல்களுக்கு சென்று தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் பயிற்சிகளையும், ஆழ்கடல் பல நாள் கலன்களுக்கான மானிய அடிப்படையிலான உதவிகளையும் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வரும் வடக்கு மாகாண சுகாதார தொண்டர்கள் தமக்கான தீர்வுகளை வலியுறுத்தியுள்ளார்கள். இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய சுகாதார தொண்டர்களின் சங்க உறுப்பினர் கே தயாபரன் இந்த வலியுறுத்தலை விடுத்தார். நிரந்தர நியமனம் கிடைக்கப்பெற்றும் எமது பணிகளை தொடர முடியாமல் இருக்கும் வடமாகாண சுகாதார உதவி பணியாளர்களாகிய நாம் எமது பணிகளை தொடர்வதற்காக நீதியினை கோரி வடமாகாணத்தின் கௌரவ ஆளுநர் அவர்களின் செயலகத்திற்கு முன்னால் கடந்த 2021 3ஆம் மாதம் 1ஆம் தேதி எமது கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம். எப்பொழுது எமக்கான அந்த பணி உத்தரவு கிடைக்கிறதோ அதுவரையும் எமது கவனஈர்ப்பு போராட்டம் கௌரவ ஆளுநர் அவர்களின் செயலகத்தில் முன்னால் தொடரும் என்பதையும் நாங்கள் மிகவும் பணிவுடன் அறியத் தருகின்றோம். குளோபல் இன்ஃபோடெக் பாலர் பாடசாலையில் மாணவர்களுக்கான வருடாந்த பட்டமளிப்பு விழா நிறுவனத்தின் தலைவர் ரூபி விநாயகமூர்த்தி தலைமையில் நேற்று மாலை பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. குறித்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அதிதியாக பம்பலப்பிட்டி இந்து கல்லூரியின் அதிபர் கே மணிமார்பன் அவர்களும் சமூக ஆர்வலரும் ஜனனம் அறக்கட்டளையின் தலைவருமான கலாநிதி வி ஜனகன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மங்கள விளக்கேற்று நிகழ்வினை அடுத்து பிரமுகர்களின் உரைகளுக்கு மத்தியில் மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவும் இடம்பெற்றது. இதனை அடுத்து ஜனனம் அறக்கட்டளையினால் மாணவர்களுக்கு அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேப்பவெட்டுவான் பாலக்காடு பிரதேசத்தில் வயல் திருத்தம் என்ற பெயரில் சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெறுவதாக பிரதேச மக்களால் முறையிடப்பட்டது. இதனையடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரம் மற்றும் ரா சாணக்கியன் ஆகியோர் கள விஜயம் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இடம்பெற்ற ஏறாவூர்பற்று பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் சட்டவிரோத மண் அகழ்ந்து இழுப்படிச்சேனை வேப்பவெட்டுவான் வீதியூடாக மண்ணை கொண்டு செல்லும் நடவடிக்கை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இந்த விடயத்தினை ஆராய்வதற்காக ஏறாவூர்பற்று பிரதேச அபிவிருத்தி குழு
தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான எஸ் வியாழேந்திரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பிரதேசத்தினை பார்வையிடுவதற்காக அந்த குழுவினர் கள விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த விஜயத்தின் போது ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிந்தன் கருணாகரம், இரா சாணக்கியன், கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் இந்திரகுமார் பிரசன்னா, வீதி அபிவிருத்தி திணைக்கள அதிகாரிகள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். வேப்பவெட்டுவான் பிரதேசத்தில் வயல் திருத்தம் என்ற பெயரில் மண் அகழ்வு செய்யப்பட்ட மேலும் ஒரு இடமும் பிரதிநிதிகளால் பார்வையிடப்பட்டது. திருகோணமலையில் தனது மகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி குழந்தை பிரசவித்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் தந்தைக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதியரசர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் நேற்று தீர்ப்பளித்துள்ளார். குறித்த சம்பவம் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடைபெற்றதாகவும் கர்ப்பம் தரித்த பின்னரே இந்த விடயம் போலீஸ் முறைப்பாட்டிற்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட வைத்திய பரிசோதனையின் போது அவர் கர்ப்பமடைந்தமை தெரிய வந்துள்ளதாக வைத்திய கலாநிதி நீதிமன்றில் சாட்சியம் வழங்கினார். சந்தேக நபரான தனது தந்தை தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் இதன் காரணமாகவே தனக்கு இந்நிலை ஏற்பட்டதாகவும் சிறுமி நீதிமன்றில் சாட்சியம் அளித்தார். இந்த நிலையில் சிறுமியின் சாட்சியத்தின் பின்னர் மன்றில் ஆஜராகாது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபரை குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சந்தேக நபருக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குமாறும், இதனை வழங்க தவறும் பட்சத்தில் மேலும் 2 வருடம் சிறை தண்டனை வழங்கப்படும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறாத வகையில் அவரை கைது செய்யுமாறு கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் பகிரங்க பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலை ட்ரூப் தோட்டத்தில் 2 பாடசாலை மாணவர்கள் உட்பட 8 பேர் நேற்று மாலை குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். அவர்கள் அனைவரும் லிந்துலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இறுதிக்கிரியை ஊர்வலத்தின் போது பட்டாசு கொளுத்து வீசப்பட்ட நிலையில் குளவிக்கோடு மீது விழுந்துள்ளது. இதனையடுத்தே குளவிகள் கலைந்து வந்து வீதியூடாக பயணித்தவர்கள் மீது சரமாரியாக கொட்டியுள்ளன. குளவிக்கோட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். எனினும் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை பாரதூரமானதாக இல்லை என வைத்தியசாலை தரப்பினர் தெரிவித்துள்ளனர். பௌத்த மதகுரு ஒருவர் மது அருந்திவிட்டு பிரதேச மக்களோடும் போலீசாரோடும் தகாத வார்த்தை பிரயோகங்களுடன் முறைகளில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. காலி ஜின்தொட்டை பகுதியில் அமைந்துள்ள விகாரையொன்றில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பிரிதொரு பௌத்த மதகுரு ஒருவரை மது அருந்தியிருந்த மதகுரு கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து மதகுருவை கைது செய்வதற்காக சென்ற போலீசாரை அவர் தகாத வார்த்தை பிரயோகங்களால் தூற்றியுள்ளார். குறித்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புகழ்பெற்ற இந்திய உணவுகளோடு கொழும்பு மட்டக்குழி ஸ்ரீ விஹார் பியோர் வெஜிடேரியன் ஹோட்டல் காலை முதல் இரவு வரை முழு குடும்பத்தினருக்கும் ஏற்ற விதத்தில் வட இந்திய மற்றும் தென்னிந்திய சைவ உணவு வகைகள் நீங்கள் தெரிவு செய்யும் ஸ்ரீ விஹாரின் ருசியான உணவுகள் உங்கள் இல்லத்திற்கு தேடி வரும். அத்துடன் நீங்கள் ஸ்மார்ட் கார்டிலும் உங்கள் கட்டணத்தை செலுத்தி மகிழ்ச்சியாக உண்டு மகிழ மட்டக்குழி ஸ்ரீ விஹாருக்கு வாருங்கள். ஸ்ரீ விஹார் இலக்கம் 72 விஸ்ட்வேக் வீதி மட்டக்குழி. உடன் அழையுங்கள் 0112252558. இலங்கையில் இனிவரும் தலைமுறையினருக்கு வித்தியாசமான பயன்மிக்க சமூக வலைத்தளம் இப்போது தயார். www.shalangans.com இலவசமாக பதிவு செய்து தினமும் லட்சக்கணக்கில் வருமானம் பெறுவதற்கான விவரங்களை அறிந்து வாய்ப்பினை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை நமதே. வாழ்க்கை செலவு அதிகரித்து காணப்படும் இக்காலகட்டத்தில் மின் கட்டணமும் உங்களுக்கு மிகப்பெரிய பழுவாக காணப்படலாம். கவலையை விடுங்க, சோலருக்கு மாறுங்க. எங்கள் சோலரைஸ் எனர்ஜியில் உங்கள் இல்லத்திற்கு தேவையான சோலார் பேனல் அமைப்பை இலகுவாக பெற்றுக் கொள்ளலாம். காலம் முழுவதும் மின் கட்டணம் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. மேலதிக விவரங்களுக்கு 0774255550 www.solaris.lk. குளோபல் இன்ஃபோடெக் மாண்டசோரி வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் வீதி இலக்கம் 25 மிக தரமான கல்வி சேவையை வழங்கி வருகிறது. தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் இங்கு கற்றல் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. மாணவர்களுக்கான வருடாந்த சுற்றுலா, கண்காட்சி, கலை விழாவுடனான பட்டமளிப்பு என சர்வதேச தரத்திலான கல்வி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே வழங்கப்படுகின்றது. இன்று வெள்ளவத்தை குளோபல் இன்ஃபோடெக் மாண்டசோரிக்கு உங்கள் குழந்தைகளை அனுமதித்து சிறந்த எதிர்காலத்தை அவர்களுக்கு வழங்குங்கள். குளோபல் இன்ஃபோடெக் மாண்டசோரி இலக்கம் 25 ராமகிருஷ்ணன் வீதி வெள்ளவத்தை. தரமான கல்வி சேவைக்கு அழையுங்கள் 0765843755 மற்றும் 0771777432.
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு People Newsை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.